பாருங்க, ரொம்ப நாள் கழிச்சு எங்க குழந்தை கிடைச்சிருக்கு. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. நீங்க பணத்துக்காக தான் பண்றீங்கன்னா நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு பணம் எவ்வளவு வேணுமா தரேன், வாங்கிட்டு போங்க. உங்க பணம் யாருக்கு சார் வேணும்? நான் தரேன் உங்களுக்கு வேண்டிய பணம். எங்க குழந்தைய எங்க கிட்ட கொடுத்துருங்க. வெளில போயா, வெளில போயா. ஏங்க வெளில பண்றல முத மேல கை வைக்கிறீங்க. போன்னு சொன்னா போணும், இல்லனா இப்படிதான் பண்ணிட்டு இருப்பேன். போய் நம்ம போலீஸ்க்கு போவோம். எங்க வேணா போய்க்க, நீ போ, வெளில போ. சஞ்சு சஞ்சு சொன்னா கேளுடா, விடு. நீங்க பண்றது தப்பு தம்பி. உங்ககிட்ட இருக்கிற குழந்தைக்கு உங்க குழந்தைங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் வச்சுக்கல. அவரு எல்லா ஆதாரமும் வச்சிருக்காரு. அவரை போய் தள்ளி விடுறீங்க. ஆதாரம் சொல்லி ஒரு கதையை சொல்லி 4 பேப்பரை காமிச்சா அது ஆதாரம் ஆயிடுமா? எங்க கிட்ட இருக்கிறது எங்க குழந்தை, அது எங்க மனசுக்கு தெரியும். அதை விட பெரிய ஆதாரம் என்ன வேணும்? ஏய், ஒழுங்கா போயிடு. எங்களை வெளியில அனுப்புனா நாங்க போலீஸுக்கு போக வேண்டியது வரும். போலீஸ் என்ன, போய் கலெக்டரை கூட்டு வா. ஏன்னா உண்மை எங்க பக்கம் இருக்கு. உன்னால ஒரு மண்ணும் பட. ஏய், வாடி போலாம். போலீஸ் வந்து இவங்களை ஒரு வழி பண்ணட்டும். என்னடி இது, போலீஸ் அது இதுன்னு பேசிட்டு இருக்காங்க. நீ இதுக்கெல்லாம் பயப்படாதம்மா. போலீஸ் எல்லாம் என்னோட பிளான்ல ஒரு பார்ட். சரி ஸ்ரீஜா, மங்காவை இங்க கூட்டிட்டு வந்துட்டு உண்மையை சொல்ல வச்சுட்டா நீ அப்புறம் என்னடி செய்வ? மங்கா வரமாட்டா. ஏன்னா அவ ஊர்லயே இல்ல, அவ வேற ஸ்டேட்டுக்கு போயிட்டா. அது சஞ்சீவுக்கு தெரியாது. மங்காவை தேடி கண்டுபிடிக்கவே முடியாது. நீங்க எல்லாரும் எங்களை மன்னிச்சிருங்க. விசேஷம் தடைப்பட்டு போச்சு, இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம். ஸ்ரீஜா, பிரச்சனை இதோட முடிஞ்சதா? இன்னும் இல்ல. இனிமேதான் என்னோட ஆட்டத்தோட பீக்கே இருக்கு. அந்த அபியும் அவ குழந்தையையும் நான் பிரிச்சு காட்டுறேன் பாரு. முடியும். குழந்தை சஞ்சீவ் அபி கூட இருக்கிறதுனால அவங்க குழந்தைக்கு அப்பா அம்மாவை ஆயிட முடியுமா? போலீஸான எங்களுக்கு நீங்களும் ஒண்ணுதான், அவங்களும் ஒண்ணுதான். குழந்தைக்கு யாரு உண்மையான அப்பா அம்மான்னு தெரியற வரைக்கும் குழந்தை எங்க பொறுப்புல அரசு காப்பகத்துல இருந்துதான் ஆகணும். இல்ல, நான் இதுக்கு ஒத்துக்க முடியாது. என் பாப்பாக்கு போலீஸ் தெரியுமா, கோர்ட் தெரியுமா? அதுக்கு பாசம் மட்டும்தான் தெரியும். என்னை விட்டு பிரிஞ்சு எப்படி என் பாப்பா காப்பகத்துல இருக்கும்? இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். தயவு செஞ்ச தாயும் குழந்தையும் பிரிச்சிடாதீங்க மேடம். குழந்தையும் தாயையும் பிரிக்கணும்ன்ற ஆசை எனக்கு இல்லப்பா. இப்ப இந்த குழந்தை யாரோடங்கிறது தான் பிரச்சனை. அதனாலதான் இந்த முடிவை நான் எடுக்க வேண்டியதா இருக்கு. மேடம், உங்களோட நிலைமை எனக்கு புரியுது. இருந்தாலும் எனக்கு வேற வழி இல்ல. ஒவ்வொரு கேஸுக்கும் ஒவ்வொரு விதமான புரோட்டோகால் இருக்கு. அதை எங்களால மீற முடியாது. நீங்க உங்க குழந்தைய கொண்டு வாங்க, நாங்க கொண்டு போறோம். மேடம், அவங்க சொல்றத கேட்காதீங்க மேடம். குடும்பமே சேர்ந்து என் குழந்தைக்காக நடிக்கிறாங்க மேடம். குழந்தை யாருதுன்னு தெரியற வரைக்கும் குழந்தைய உங்ககிட்டயே வச்சுக்கோங்க மேடம். இவங்க நடிப்பை நம்பி விட்டுட்டு போயிடாதீங்க. அப்புறம் அவ்வளவுதான், நைட்டோட நைட்டா குழந்தைய தூக்கிக்கிட்டு ஊரை விட்டு ஓடிடுவாங்க.
பொய்யெல்லாம் கேட்டுட்டு நான் பொறுமையா இருக்கணும்னு நினைக்கிறியா? இன்னும் ஒரு வார்த்தை பேசின உன்னை கொன்னுடுவேன். பாத்துக்கோ. பாத்தீங்களா மேடம், நீங்க இருக்கும்போதே என் ஒய்ஃபை எப்படி மிரட்டுறாங்கன்னு பாத்தீங்களா? நீங்க மட்டும் குழந்தைய இங்க விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அவ்வளவுதான் மேடம். நீங்க ஒத்துக்கிட்டாலும் நாங்க ஒத்துக்க மாட்டோம் மேடம். பிரச்சனை பண்ணுவோம். என்னடா பிரச்சனை பண்ணுவ? உன்னை அடிச்சு நான் பிரச்சனை பண்றேன். சஞ்சீவ், என்ன பண்றீங்க? நாங்க இருக்கும் போதே அடிக்க கை ஓங்குறீங்க. ஒரு குழந்தைய பிரிஞ்சு இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரிஞ்சதுனாலதான் இவ்ளோ பேர்கிட்டயும் நான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். அத புரிஞ்சுக்காம இப்படி அடிக்க வரீங்க. ஏய், பைத்தியம் மாதிரி பேசாத. உனக்கு எது நடந்தாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பா? ஆமாண்டி, இந்த உலகத்திலேயே என்ன எதிரியா நினைக்கிற ஒரே ஆள் நீதான். நீதான் அதை பண்ணிருக்க. இங்க பாருங்க அபி, பொறுமையா இருங்க. சொன்னா கேளுங்க அபி. அபி சொல்றத யாருமே நம்பாதீங்க. இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஏய், போய் சொல்லாத ஸ்ரீஜா. அபி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. சஞ்சீவ், உங்க வைஃபை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. இல்லனா உங்க வைஃபுக்கு தான் ப்ராப்ளம் அதிகமாகும். அபி கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இரு அபி. இவ்வளவு அப்புறமா பாத்துக்கலாம். மேடம், குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டேன் மேடம். மேடம், உங்க கால்ல கூட விழ. என்ன பண்ற? எழுந்திரு. குழந்தைய விட்டுருங்க மேடம். என்ன பண்ற நீ? இது உங்க குழந்தை இல்லனா அது கண்டிப்பா விசாரணையில தெரிஞ்சிரும். அம்மா தன்னை எப்பவும் எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டான்னு தானே குழந்தையும் நினைக்கும். நம்ம பாப்பாவும் அப்படித்தானே சஞ்சீவ் நினைக்கும். ஆனா நான் நம்ம பாப்பாவை கைவிட்டுட்டேனே சஞ்சீவ். நம்ம கிட்ட இருந்து பாப்பாவை கொண்டு போயிட்டாங்களே சஞ்சீவ். நான் ஒரு அம்மாவா? இங்க பாரு அபி. அபி என்ன பாரு அபி. நம்ம பாப்பா எல்லா பாப்பா மாதிரியும் இல்ல. நம்ம பாப்பா சாமி. அத மறந்துடாத. நம்ம பாப்பாக்கு நிலைமை நல்லா புரியும். உன்னை தப்பா நினைக்கவே நினைக்காது. நீ தைரியமா இருக்கணும். ஓகே, கவலைப்படாத அபி. அது மட்டும் இல்ல, நம்ம பாப்பாவோட அம்மா நீதானே. நம்ம பாப்பாவை 10 மாசம் வயித்துல சுமந்து பெற்றிருக்க. அதையும் நீ மறந்துடாத அபி. யாரோ ஒருத்தர் வந்து நம்ம பாப்பா இல்லன்னு சொல்லிட்டா அது நம்ம பாப்பா இல்லன்னு ஆயிடுமா? போலீஸ் இல்ல அபி, கோர்ட்டுக்கே போனாலும் நாம தான் ஜெயிப்போம் அபி. ஏன்னா நாம சொல்றது எல்லாமே உண்மை, சத்தியம், நிஜம், உண்மை. இதெல்லாம் என்னைக்குமே தோக்காதுன்னு நீ தானே சொல்லியிருக்க அபி எப்பவுமே. இப்ப நீ எப்படி அழுகலாமா? இப்படி அழுகிற நிலைமையில உன்னை பாக்குறதுக்கு எங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அபி. அழாத. நம்ம பாப்பா நம்ம கிட்ட கண்டிப்பா வரும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. நம்ம கும்பிடுற சாமி நமக்கு துணை நிற்கும். நம்மளை கைவிடாது.
போடா. அபி அழாத அபி. மா என்ன சஞ்சீவ், வக்கீல போய் பாத்தியா? நாளைக்கு பாப்பா கேஸ கோர்ட்டு கொண்டு வந்துடலாம்ல? அதெல்லாம் வந்துருமா, எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. நம்ம சார்பா வாதாட போற வக்கீல் யாரு? லட்சுமி சித்தியா? லக்ஷ்மி சித்திக்கு தான் ஃபோன் பண்ணேன். அவங்களுக்கு ஃப்ளைட்டு ஃபுல் புக்கிங்ல இருக்கான். ஸோ அவங்களால நாளைக்குள்ள சென்னைக்கு வர முடியாதுன்னு சொல்லி யாரோ மூர்த்தியா அவரை போய் பார்க்க சொன்னாங்க. அவரை போய் பார்த்தேன். அவர்தாம்மா நமக்காக நாளைக்கு கோர்ட்ல வாதாட போறாரு. அப்பாடா. ஜட்ஜி யாரு? உஷா தேவின்னு ஒருத்தங்க. நாளைக்கு அவங்க தான் நம்ம கேஸுக்கு ஜட்ஜி. அதுவும் நல்லவங்களாம், நேர்மையானவங்களாம். அதனால கேஸ்ல நம்ம பக்கம் சாதகமா தீர்ப்பு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு வக்கீல் சொன்னாருமா. நாளைக்கு தீர்ப்பு நமக்கு சாதகமா வந்து நமக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு சீக்கிரமா இந்த வீட்ல சிரிப்பு சத்தம் கேட்கணும். கண்டிப்பாமா, கண்டிப்பா கேட்கும். அதுக்கு தானமா இவ்வளவு போராடுறோம். அதுக்கு நான் விட மாட்டேன் சஞ்சீவ். சஞ்சீவ், காலையில இருந்து அபி எதுவுமே சாப்பிடலடா. நீ போய் அவகிட்ட பேசி அவளை ஒரு வாய் சாப்பிட வேடா. சரிம்மா, நீங்க ஒரு தட்டுல சாப்பாடு போட்டு என்கிட்ட கொடுங்க, நான் சாப்பிட வைக்கிறேன். சரி சஞ்சீவ், இதோ உடனே கொண்டு வரேன். என்ன ஸ்ரீஜா இது? சஞ்சீவ் வக்கீல பாத்துட்டு வந்துட்டேன். ஜட்ஜு நேர்மையானவங்க நல்லா சொல்றா. அப்படின்னா நம்ம தோத்துருவோமா? அதெல்லாம் நம்ம தோக்க மாட்டோமா? நீ வா. என் பாப்பா நான் இல்லாம வேற யாரு பால் கொடுத்தாலும் குடிக்காது மேடம். மேடம் மேடம், எனக்கு கொஞ்ச நேரம் மட்டும் அனுமதி கொடுங்க மேடம். என் பாப்பாக்கு பால் கொடுத்துட்டு நான் உடனே போயிடுறேன் மேடம். உன்னை பார்த்தாலும் எனக்கு பாவமா தான் இருக்கு. எனக்கும் உதவி செய்யணும்னு ஆசைதான். ஆனா இந்த காப்பகத்துல என்னால தன்னிச்சையா எந்த முடிவும் எடுக்க முடியாது. எனக்கும் மேல ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களுக்கு நான் போன் பண்ணி கேக்குறேன். அவங்க ஒத்துக்கிட்டா நான் உனக்கு பால் கொடுக்க அனுமதிக்கிறேன். மேடம், இங்க காப்பகத்துல இருந்து பேசுறேன். உங்க பேர் என்னமா? மேடம் அபி. காலையில இன்ஸ்பெக்டர் குழந்தைய விட்டுட்டு போனாங்கல்ல மேடம், அந்த குழந்தைய பாக்குறதுக்கு அபின்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்க அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கணும்னு ரொம்ப கெஞ்சி கேக்குறாங்க மேடம். நான் என்ன மேடம் பண்ணட்டும்? ஓகே ஓகே மேடம், நான் சொல்லிடுறேன் மேடம். நீங்க குழந்தைக்கு பால் கொடுக்கலான்னு சொல்லி அலோ பண்ணிட்டாங்க மேடம். 10 மினிட்ஸ் தான் டைம். நீங்க குழந்தைக்கு பாலை கொடுத்துட்டு உடனே கிளம்பிடணும். அது போதும் மேடம். ரொம்ப தேங்க்ஸ். சரி, வாங்க போலாம். ஸ்ரீஜா, சஞ்சீவும் சந்தோஷம் வந்துட்டாங்க. சஞ்சீவ், என்னாச்சுடா? சந்தோஷ், என்னப்பா ஆச்சு? அபி எங்க? கண்டுபிடிச்சிட்டீங்களா இல்லையா? சொல்லுடா. 2 பேரும் தேடி பார்த்தோமா, அபி எங்களால கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிக்க முடியலையா? என்னடா சொல்றீங்க?
அப்போ நான் என் மருமகளை தொலைச்சிட்டேனா? ஐயோ, இனி நான் அவளை எங்க போய் தேடுவேன்? அபி, என்னமாச்சு? எங்க கிட்ட சொல்லாம கொள்ளாம நீ எங்கம்மா போன? சொல்லுமா அபி, சொல்லு அபி. சொல்லு அபி, சொல்லு அபி. அபி, அம்மா கேக்குறாங்கல்ல, சொல்லு. நான் எங்க போவேன்? என் பாப்பாவை பார்த்து பால் கொடுத்துட்டு வர போனேன். என்ன அபி சொல்ற? பாப்பா இருக்கிற காப்பகம் மதுரை வாயில இருக்கு. அவ்வளவு தூரமா நீ போயிட்டு வர? சரி, ஏன் அப்படி நடந்து வர? இல்ல, பாப்பாவுக்கு பசிக்கும்னு பார்க்க போற அவசரத்துல பணம் எடுத்துட்டு போக மறந்துட்டேன். ஆமாமா. ஏன் ஸ்ரீஜா, சஞ்சீவ் ஒரு ஜட்ஜ் பேர் சொன்னால? ஆமா, உஷா தேவி மேடம். அவங்க ரொம்ப கண்டிப்பானவங்கன்னா நாளைக்கு கோர்ட்ல அபிக்கு சாதகமால தீர்ப்பு சொல்லுவாங்க. நாம தோத்துருவோமே. நாம தோக்க மாட்டோமா? ஜட்ஜுக்கு பணத்தை கொடுத்து கரெக்ட் பண்ணிடலாம். ஏன் ஸ்ரீஜா, எனக்கு இப்போ அபிக்கு மனநல சரியில்லையா இல்ல உனக்கு மனநல சரியில்லையான்னு தெரிய மாட்டேங்குது ஸ்ரீஜா. இல்ல, நேர்மையான ஜட்ஜு கிட்ட பணம் கொடுத்தா எப்படி வாங்குவாங்க? நமக்கு தானே பேட் ஃபேர் ஆகும். இந்த அடிப்படை புரியாமையே நீ பேசுறியே, அதனால தாண்டி சொன்னேன். பணம் வாங்க மாட்டாங்க, ஆனா நாம நினைச்சது நடக்கும். கோர்ட்ல தீர்ப்பு நம்ம பக்கம் தான் வரும். எப்படி ஸ்ரீஜா சொல்ற? அம்மா, நாளைக்கு கோர்ட்டுக்கு அபி கேஸ் வரப்போகுது. அதுக்கு ஜட்ஜு உஷா தேவி மேடம் தாங்கிற விஷயம் எனக்கு சஞ்சீவ் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம வக்கீல் மூலமா எனக்கு தெரியும். சொன்னா கேளுங்க சார். போங்க சார். சொன்னா கேளுங்க ப்ளீஸ், ரொம்ப அர்ஜென்ட். சார், நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? வெளியில போங்க சார். யாரு? யார் இவரு? தெரியல மேடம். உங்களை பார்க்கணும்னு கேட்டாரு, முடியாதுன்னு சொன்னேன். கேட்காம உள்ள வந்துட்டார் மேடம். சரி சார், என்ன விஷயம்? கோர்ட்ல ஒரு குழந்தை கேஸ் வருது, அத நீங்க தானே விசாரிக்க போறீங்க? சரி, அதுக்கு என்ன இப்போ? அதான் உங்களை பார்த்து ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நான் யாரையும் வீட்ல கேஸ் சம்பந்தமா பார்க்க விரும்பல. நீங்க போலாம். மேடம், நான் என்ன சொல்ல வரேன்னு ஒரு தடவை மட்டும் கேட்டுருங்களேன், அதுக்கப்புறம் நான் போயிடுறேன். சரி சார், சொல்லுங்க. அது நான் உங்ககிட்ட தனியா பேசணும் மேடம். அவர் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க எதுவா இருந்தாலும் இங்கே சொல்லலாம். என்னது சார் இது? 2 லட்சம் பணம் மேடம். இது எதுக்கு இப்ப எடுக்கிறீங்க? நீங்க விசாரணை பண்ண போற குழந்தை கேஸ்ல குழந்தைக்கு அம்மா அபின்னு நீங்க சொல்லணும். நீங்க சொல்ல போற தீர்ப்புக்கு லஞ்சமா அபி மேடம் இந்த 2 லட்சத்தை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க மேடம். பிளடி ராஸ்கல்! லஞ்சத்தை கொடுத்து தீர்ப்பை மாத்தி சொல்ல வைக்க பாக்குறீங்களா? இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? சாரி மேடம், நானா எதுவும் பண்ணல. அபி மேடம் சொல்லித்தான். உங்க அபி மேடம் கிட்ட போய் சொல்லு, இந்த உஷா தேவியையும் நீதியையும் பணத்தால விலைக்கு வாங்க முடியாது.
அபி எனக்கு லஞ்சம் கொடுக்க முயற்சி பண்றதுலே தெரியுது அந்த குழந்தைக்கு அவ அம்மா இல்லன்னு. நம்ம வர்மா சார் சொன்னது நடந்துடுச்சு. இங்க பாரு, நீ வெறும் அம்புங்கறதுனால நான் உன்னை சும்மா விடுறேன். உடனே இங்க இருந்து ஓடிடு, இல்ல போலீஸ்க்கு போன் பண்ணி சொல்லி எனக்கு லஞ்சம் கொடுக்க பாக்குறேன்னு உன்னை உள்ள தள்ளிடுவேன். அபி மேடம் சொன்னாங்களேன்னு தான் நான் உங்களை பத்தி சரியா விசாரிக்காம வந்துட்டேன். சீதா, உன் தங்கச்சி லட்சுமி மட்டும் நமக்காக இந்த கேஸ்ல ஆஜராயிருந்தா இந்நேரம் இந்த கேஸை ஒன்னும் இல்லாம ஆக்கிருப்பா. ஆனா அவளாலையும் வர முடியல. கோ ஹெட் மூர்த்தி சார். மேடம், இந்த கேஸ்ல முதல்ல என் கட்சிக்காரர் நித்யாவை விசாரிக்க போறேன். நித்யா 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 இந்த சதிகாரி நல்ல மாதிரி எப்படி ஜட்ஜு முன்னாடியே நடிக்கிறா. உங்க குழந்தை எப்போ காணாம போச்சு நித்யா? 3 மாசத்துக்கு முன்னாடி. நடந்த விஷயத்தை தெளிவா ஜட்ஜு கிட்ட சொல்லுங்க. எனக்கு டெலிவரி டேட் வந்ததும் என் ஹஸ்பண்ட் சுரேஷ் என்ன ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தாரு. எனக்கு குழந்தை பிறந்துச்சு. அப்போ நான் டெலிவரி ஆன டயர்ட்ல மயக்க நிலைக்கு போயிட்டேன். திரும்ப கண்ணு முழிச்சு பார்க்கும்போது குழந்தை என் பக்கத்துல இல்ல. குழந்தை எங்கன்னு நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டப்போ அவரு என் குழந்தைய யாரோ புள்ள பிடிக்கிறவங்க தூக்கிட்டு போயிட்டதா சொன்னாரு மேடம். ஏய் ஸ்ரீஜா, செம்மடி. ஆமா, நித்யாவோட குழந்தை பிறந்து கடத்தப்படுறதுக்கு முன்னாடி அவங்க ஹஸ்பண்ட் குழந்தை எடுத்த போட்டோ. இந்த போட்டோல இருக்கிற குழந்தை தான் இப்போ அபிகிட்ட இருக்கிற குழந்தைன்னு கவர்மெண்ட் டாக்டரே கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டாரு. அதுக்கான ப்ரூஃப் கொடுக்குறேன் மேடம். நித்யா குழந்தைய கடத்தின கும்பல்ல மங்கான்னு ஒருத்தி இருந்திருக்கா. அவதான் அந்த குழந்தைய அபியோட ஹஸ்பண்ட் கிட்ட பணத்துக்கு வித்திருக்கா மேடம். இல்ல இல்ல, இவரு போய் சொல்றாரு. மங்கா சஞ்சீவ் கிட்ட குழந்தைய விக்கல. அது ஏன் பாப்பா தான். ஸ்ரீஜா, அபி அழுவுறத பாக்கிறதுக்கு ஹாப்பியா இருக்குடி. சைலன்ஸ் சைலன்ஸ். கோர்ட்ல இப்படிலாம் சத்தம் போடக்கூடாது. கொஞ்சம் அமைதியா இருங்க. சஞ்சீவ், மங்கா உன்கிட்ட காசுக்காக பாப்பாவை வித்தாளா? எப்படி எல்லாம் போய் சொல்றாங்க பாரு சஞ்சீவ்.
சஞ்சீவ், இவ சொல்ற பொய்க்கு அந்த மங்கா மட்டும் இங்க வந்தாதான் இந்த கேஸே ஒண்ணு இல்லாம ஆயிடும். மங்கா எங்க சஞ்சீவ்? நல்லா தேடி பாத்தியா? ஆனா நல்லா தேடி தெரியும். குழந்தை இறந்துடுச்சா? யார் சொன்னா? நீ நினைக்கிற மாதிரி உன் குழந்தை இறக்கலப்பா, பொழைச்சிடுத்து. அதுக்கப்புறம் நான் பாப்பாவை தேடாத இடம் இல்ல. அப்பதான் மங்கா கிட்ட நம்ம பாப்பா இருக்கிறத பார்த்தேன். ஆனா ஆனா மங்காவை நான் மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் உனக்கே தெரியும் நடந்ததெல்லாம். மங்கா நம்ம கிட்ட வந்து நம்ம கிட்ட இருந்தது நம்ம பாப்பா தானே சொல்லிட்டேன். ஸ்ரீஜா, சஞ்சீவ் அவன் வாயாலேயே அவனுக்கு எதிரா வாக்குமூலம் கொடுக்க வச்சுட்டேன். இனி அபி குழந்தை அபிக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்டி. அப்போ நம்ம கிட்ட இருக்கிறது நம்ம பாப்பா தானே சஞ்சீவ்? ஆமா அபி, நம்ம பாப்பா தான். நம்ம கிட்ட இருக்கிறது நம்ம பாப்பா தான். மேடம், சஞ்சீவ் சொன்னதை நீங்களே கேட்டீங்கல்ல. அவர் சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? இறந்த குழந்தை எங்கேயாவது திரும்ப உயிர் பிழைச்சு வர முடியுமா? முடியும். கேட்டீங்களா மேடம்? கை குழந்தை சாமியா என்ன? ஜோசியர் சொல்லி அவரோட குழந்தை உயிரோட திரும்ப வந்துடுச்சான். இது சஞ்சீவுக்கும் தெரியுமா? சஞ்சீவ் சொன்ன பதில்ல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சஞ்சீவ், அபி அவங்க குடும்ப மனநிலை என்னன்னு. நடந்தது என்னன்னு நான் சொல்றேன் மேடம். குழந்தை பிறந்து இறந்த விஷயத்த சஞ்சீவால தாங்கிக்க முடியல. அந்த நேரத்துல ஏதோ ஜோசியக்காரர் காசுக்கு ஆசைப்பட்டு அவர் சொன்னத இந்த சஞ்சீவ் அப்படியே நம்பிட்டார். இறந்த தன்னோட குழந்தை உயிரோட இருக்குன்னு நம்பி சஞ்சீவ் தன்னோட குழந்தைய தேடி அலைஞ்சிருக்காரு. சஞ்சீவ் குழந்தைய தேடி அலையிற விஷயத்த அந்த மங்கா தெரிஞ்சுக்கிட்டு பணத்துக்காக நித்யாவோட குழந்தைய சஞ்சீவ் கிட்ட கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு தலைமறை ஆயிட்டான். இல்ல இல்ல இல்ல, இந்த ஆளு போய் சொல்லிட்டு இருக்கா மேடம். சஞ்சீவ், நீங்க எது சொல்றதா இருந்தாலும் கூண்டுல வந்து சொல்லுங்க. இரவி, நான் வந்துடுறேன். சஞ்சீவ், நீங்க கோர்ட்டுக்கு ஆர்டர் போடாதீங்க. என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். நீங்க நினைச்ச உடனே டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க முடியாது. அதுக்குன்னு சில ப்ராசஸ் இருக்கு. யாரு போய் சொல்றானு தெளிவில்லாத கேஸுக்கு தான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும். உங்க கேஸ்ல அவ்வளவு குழப்பங்கள் இல்ல. அதனால இந்த கேஸுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் தேவையில்லை. ஐயோ ஸ்ரீஜா, ஜட்ஜு நல்ல வேளை நம்ம பக்கம் மேனிபுலேட் ஆயிருக்காங்க. அதனால அவங்களுக்கு கேஸ் தெரியல. அதனாலதான் டிஎன்ஏ டெஸ்ட் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. தீர்ப்பு கண்டிப்பா நம்ம பக்கம் தான் வரும். ஆபியையும் அவ குழந்தையும் பிரிக்கிறது இனி யாராலையுமே தடுக்க முடியாது ஸ்ரீஜா. டிஎன்ஏ டெஸ்ட் வேண்டாம்னு மட்டும் சொல்லிடாதீங்க மேடம். பாப்பாவோட அப்பா நான் தான் நிரூபிக்கிறதுக்கு என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு வழியா தான். தயவு செஞ்சு அதுக்கு ஒத்துக்கோங்க மேடம். சஞ்சீவ், அமைதியா இருங்க. இல்லனா உங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும். மூர்த்தி சார், நீங்க வேற யாரையாவது விசாரிக்கணுமா? ஆமா மேடம், அபிக்கு டெலிவரி பார்த்த டாக்டர் பிரதீப் விசாரிக்கணும். பர்மிஷன் கிராண்டட். பிரதீப் பிரதீப் பிரதீப்.
டாக்டர் சார், அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் இருக்கு சார். சஞ்சீவ் பிரசவ வழியில அவர் ஒய்ஃப் அபிய எங்க ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணாரு. அன்னைக்கு பயங்கர மழை, பவர் கட் வேற. அதனால சரியான டைமுக்கு என்னால ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியல. வீடியோ கால்ல நான் சொல்லதான் சஞ்சீவ் அபிக்கு பிரசவம் பார்த்தாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்க குழந்தை இறந்து போச்சு. சஞ்சீவ், உங்க குழந்தை அம்மாவை காப்பாத்திட்டு தான் உயிரை விட்டுருச்சு. அபிராமி அவதாரிணி, அபிராமி அபிராமி பெருந்தீயும் நீ, அபிராமி அபிராமி பெருகருணை நீ. பஞ்சகமே காய் நகர்த்த சூழ்ச்சிகளும் சூழ்ந்து நிற்க எது வந்த போதும் எதிர்கொண்டு நீயும் படை கொண்டு பகை வெல்வாய். அபிராமி நீ அவதாரிணி. அபிராமி, மேடம், நீங்க யோசிக்க வேணாம் மேடம். அபி கண்டிப்பா வரமாட்டாங்க. என் கட்சிக்காரர் நித்யாவுக்கு தான் குழந்தை சொந்தம்னு தீர்ப்பு சொல்லிடுங்க. ஸ்ரீஜா, அபியையும் அவ குழந்தையும் பிரிக்க போறாங்க. இந்த கேஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும்னு நினைச்சேன். பட் ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிருச்சு. ஜட்ஜ் மேடம், ஒரு நிமிஷம். என்ன ஸ்ரீஜா, அபி வரமாட்டான்னு பார்த்தா திரும்ப வந்து நிக்கிறா. எப்படி பார்த்தாலும் ஒரு விதத்துல அபி இங்க வந்தது நல்லதுதான். என்னடி சொல்ற? அபி கண்ணு முன்னாடியே அவ குழந்தைய அவகிட்ட இருந்து பிரிச்சாதான் நமக்கு சந்தோஷம். குழந்தைய பிரிஞ்சு அவ அழறத பார்த்து நான் ரசிக்கணும். நீ ரெடியா இரு. சரி. சாரி மேடம், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. உங்க பக்கம் தீர்ப்பு வராதுன்னு முடிவு பண்ணி நீங்க போயிட்டீங்கன்னு நாங்க நினைச்சோம். முதுக காட்டிட்டோட நான் கோழையும் இல்ல, என் பக்கம் பொய்யும் இல்ல. அப்படி இருக்கும்போது நான் எப்படி மேடம் போவேன்? கடைசி வரைக்கும் இருந்து போராடி என் பாப்பாவை நான் வாங்கிட்டு தான் போவேன். அப்படி இல்லனா என் உடம்புல இருந்து என் உயிர் தான் போகும். சரி, உங்களுக்காக ஆர்கியூ பண்ண போற லாயர் யாரு? சொல்லுங்க, லாயர் யாரு? எனக்கு லாயர் யாரும் தேவையில்லை. நானே என் சார்பா ஆஜராகி வாதாடிக்கிறேன்.